நீங்கள் வரையும் போது சப்போர்ட் ரொம்ப முக்கியம், ரைட்டா? ஆமாங்க சார். சப்போர்ட்டில் எத்தனை சப்போர்ட் இருக்கணும்? நம்ம எடுக்கிறது ஒரு மல்டிபிள் டைம் இருக்கும் சார். ரெண்டு சப்போர்ட் இருக்கணும், ரைட்டா? 2 டைம் வரும். இப்போ இங்க இந்த சப்போர்ட்ல இருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? பை பண்ணுவோம். ரெசிஸ்டன்ட் வந்து சப்போர்ட்டை நோக்கி வந்தா செல் பண்ணுவோம், ரைட்டா? இப்போ இதுல நீங்க இது வரைக்கும் செக் பண்ணிருக்கீங்களா எந்த டைம் ஃப்ரேம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? டைம் ஃப்ரேம்னா இப்படி டிராவல் ஆயிட்டே இருக்கா? இதுல நீங்க 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 hour, 2 hour, 3 hour, 4 hour, வீக்லி, மந்த்லி இப்படி போட்டு பார்த்துருப்பீங்கல்ல. இதுல எது பயங்கரமா அக்யூரசி அதிகமா இருக்கு? மந்த்லி கொஞ்சம் அக்யூரசி அதிகமா இருக்கு. மந்த்லி அதிகமா இருக்கு, ரைட்டா? நீங்க பார்த்துருப்பீங்க. அப்போ மந்த்லி அதிகமா இருக்கும்போது அது வந்து இன்ட்ராடேக்கு செட் ஆகுமா? செட் ஆகாது, ரைட்டா? அப்போ எதில் பண்ணலாம்? இன்ட்ராடேக்குனா. ஏன்னா மந்த்லினா நம்ம வந்து நெஃப்டி நெக்ஸ்ட் 50 தான் எடுப்போம். அதில் தான் லிக்விடிட்டி நல்லாயிருக்கும். நமக்கு அந்த பை செல் பண்ணுறதுக்கு எந்த இஷ்யூவும் இருக்காது. அதாவது நீங்கள் ஒரு பொருளை வந்து வாங்கிட்டீங்க, விற்கணும்னு நினைக்கும் போது வாங்குறதுக்கு ஆள் இருக்காது, ரைட்டா? இந்த மாதிரியான பிரச்சனை நீங்கள் மற்ற ஸ்டாக்கில் ஃபேஸ் பண்ணுவீங்க. நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50ல் இருக்கும், பட் இருந்தாலும் கம்மியாக இருக்கும், ரைட்டா? ஓகே. அதனால தான் நம்ம நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 நம்ம பண்ணுறோம், ட்ரேடில் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போ டைம் ஃப்ரேம், இன்ட்ராடேக்கு பெஸ்ட்டான டைம் ஃப்ரேம் என்ன? இன்ட்ராடேக்கு 15 மினிட்ஸ் சார். டே கேண்டில் வந்து ஓகே, நீங்க 15 மினிட்ஸ். மேம் நீங்க? டே கேண்டில் சார். டே கேண்டில், ஓகே. இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் சரிங்களா, டைம் ஃப்ரேம் ரொம்ப முக்கியம். அது நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50ல இருக்க டாப் கம்பெனிஸே எடுங்க, ஓகேங்களா? எடுத்துட்டு நீங்கள் நெஃப்டி 50 இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் 50 இருக்கக்கூடிய டாப் கம்பெனிஸ். சிஸ்டம் தெரியுதுல்ல? தெரியுது சார். இப்போ இங்க இருக்கக்கூடிய ஸ்டாக்ல சரிங்களா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை ப்ராப்பராக வரீங்க. டாப்ல இருக்க 10 எடுத்துக்கோங்க, இதுலையும் எடுத்துக்கோங்க, இதுலேயுமே டாப்ல இருக்க 10 எடுத்துக்கோங்க, சரிங்களா? எடுத்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் வீக்லி அனலைசிஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, சரிங்களா? வீக்லியை செக் பண்ணிடுங்க. செக் பண்ண உடனே இருக்கையிலே ரொம்ப ஃபேமஸான டைம் ஃப்ரேம் என்ன அப்படின்னா 3 hours, சரிங்களா? எதுக்காக 3 ஹவர்ஸை உங்களை ப்ரிஃபர் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன், சரிங்களா? ஏன் அப்படின்னா ட்ரேடில் நீங்கள் வந்து எமோஷன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படி சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம் சார். கரெக்ட் தானா? ஆமாம் சார். அப்போ எமோஷனை யார் கண்ட்ரோல் பண்ணுவா? நம்ம தானே சார் பண்ணணும். நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இப்போ கண்ட்ரோல் பண்ணுற இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 5000 rupees வந்து லாஸ் ஆகிட்டு, இப்போ என்ன சொல்கிறாங்க எல்லாரும்? நீங்கள் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும், நீங்கள் எப்படி காமாக வெயிட் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப மேலே போகும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 விஷயத்தை நீங்கள் உள் வாங்குறீங்க, ஓகேவா? படிக்கிறீங்க. நாளைக்கு 10,000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுவீங்க? நம்ம எதில் வந்து லாஸ் பண்ணிட்டோம்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் சார். இதில் லாஸ் பண்ணிட்டு லாஸ் கிடையாது, லாஸில் இருக்குன்னு நீங்கள் க்ளோஸ் பண்ணாதான் அது லாஸு. க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் நம்ம அதை லாஸ்ன்னு சொல்ல முடியாது. இப்போ எப்படி இருக்கும் எமோஷன்? எப்படி இருக்கும்? கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் சார். ஏன்னா லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு, நம்ம எடுத்தது கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லி பதட்டமா இருக்கும், சரிங்களா? இது எல்லாரும் பண்ற மிஸ்டேக், சரிங்களா? என்ன அப்படின்னா ஒரு சிலரோட கெப்பாசிட்டியை பொறுத்தா. இப்போ நான் கொஞ்சம் கேபிட்டல் அதிகமாக வச்சு ட்ரேட் பண்ணுறேன், ரைட்டா? அப்போது நான் வந்து சர்டன் அமௌண்ட் போகிற வரைக்கும் எனக்கு சின்ன, இப்போ 5000 10,000ங்கிறது வந்து நமக்கு பெருசாக தெரியாது, சரிங்களா? ஆனால் யாரோ ஒருத்தருக்கு 1000 ரூபாய்னாலும் அது என்னவா தெரியும்? பெருசாக தெரியும், ரைட்டா? நம்ம அதை தான் புரிஞ்சுக்கணும், கரெக்டா? அப்போது இங்கே நம்ம வந்துட்டு ட்ரேடு எடுத்த அப்புறம் நீங்கள் எடுத்த இடத்துலேருந்து அப்படியே கீழே போகும், சரிங்களா? அது வரைக்கும் நல்லா போகும். நீங்கள் எடுத்த இடத்துலேருந்து மார்க்கெட் கீழே இறங்கும். அப்போ தான் நம்ம யோசிப்போம், தப்பாக எடுத்துட்டோம் வச்சுட்டோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம், சரிங்களா? இங்கே நல்லா கவனிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரேடே 11 o'clock முன்னாடி எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ தானே பிகினர் லெவலில், பிகினிங்கில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ரைட்டா? எதுவுமே தெரியாமல் தான் உள்ளே வந்திருக்கும், படிக்க ஆரம்பிச்சிருக்கோம், ரைட்டா? அப்போ ஸ்டார்டிங்கில் நல்ல வாலட்டாலிட்டியே வந்து 11-11:30 வரைக்கும் இருக்கும். இதில் தான் உள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா டைம் ஃப்ரேம் சரியாக இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு என்ன வரும்? லாஸ் வரும். நீங்கள் என்ன தான் 7-8 ட்ரேட் சக்ஸஸ் பண்ணாலும் ஒரு 2 ட்ரேட் நீங்கள் லாஸ் பண்ணீங்கன்னா அந்த என்டையர் கேபிட்டல் அதை எடுத்துகிட்டு போயிடும், ரைட்டா?
ஆமாம் சார். எடுக்குமா எடுக்காதா? இல்லை எடுத்து போயிடுங்க சார் கண்டிப்பாக. கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடும். ரைட்டா? அதுதான் இங்கே எல்லாருமே என்ன பண்ணுறோம், ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ நம்ம பொறுமையாக இருக்கணும். ரைட்டா? இல்லை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற கேண்டில் பொறுமையாக இருக்கணும். அப்போ 3 hours டைம் ஃப்ரேம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு கேண்டில் உருவாகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். எமோஷனுங்கிறது ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்கள் வெயிட் பண்ணுறதுலையும் இருக்குது. வெயிட் பண்ணனா ட்ரேடை எடுத்த அப்புறம் வெயிட் பண்ணுறது கிடையாதுங்க. தப்பான புரிதலுக்குள்ளே போயிடுறீங்க. ட்ரேடு எடுக்கிறதுக்கு தான் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ட்ரேடு எடுத்த அப்புறமெல்லாம் உட்காந்துட்டு இல்லை நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் எனக்கு லாஸில் வருது அப்படின்னா யாருக்காக இருந்தாலும் எமோஷனில் நம்ம க்ளோஸ் பண்ணி தான் ஆகும். சரிங்களா? இப்போது ஒரு நாளைக்கு 3 hours கேண்டில் எத்தனை வரும்? 3 வரும் சார். ரைட். 3ஆ 4ஆ? 3 தாங்க சார் வரும். மேம் நீங்கள்? மூணு தான் சார். ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு 3 கேண்டில் இருக்கா? முதல் இருக்குது 3 hours கேண்டில். சரிங்களா? கடைசி இருக்குது 15 minutes கேண்டில். இந்த ஃபஸ்ட்டு 3 hours கேண்டில் இதை நீங்கள் சப்போர்ட்டுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகும்போது என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம். ரைட்டா? இந்த 3 hours கேண்டில் பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா ஒரு சின்ன ஸ்கேல்பிங்க்கு உங்களுக்கு இடம் இருக்குது. அதே மாதிரி இங்கே நீங்கள் ட்ரா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே ட்ரெண்டு கட் ஆகிருக்கா? கட் ஆகிருக்கா? ஆமாம் நீங்க இப்படி வரைஞ்சிருந்தீங்கன்னா இங்க ட்ரெண்ட் கட் ஆயிருக்கும். ரைட்டா? அப்ப இங்கேயும் 3 கேண்டில் இருக்கும். ரைட்டா? இந்த 3 கேண்டில். அப்போ ரெசிஸ்டன்ட்ல இருந்து சப்போர்ட் நோக்கி வரும்போது ஃபர்ஸ்ட் 3 hours கேண்டில், ஃபர்ஸ்ட் கேண்டில் அதை கட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்கன்னா என்ன இருக்கும், சின்னதா பாயிண்ட்ஸ் இருக்கும் உள்ள. இதை ஸ்கேல்பிங்க்கு பயன்படுத்தணும். இது வந்து நீங்க டெய்லியுமே பண்ணலாம். இப்போ நெஃப்டி 50ல இருக்க 10 ஸ்டாக்கும் நெக்ஸ்ட் 50ல இருக்க 10 ஸ்டாக்கும் சரிங்களா நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா 3 hours கேண்டில் ரொம்ப ஃபேமஸ். நம்ம கிளாஸை பொறுத்த மட்டும் சரி, நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோவும் சரி, 3 hours கேண்டிலில் கரெக்டாக அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா அது கண்டினியூஸாக ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும், நல்ல பாயிண்ட்ஸை கொடுக்கும். சரிங்களா? அப்போது இதில் இன்னும் ஒரு 5 டைம் ஃப்ரேம் இருக்குது. சரிங்களா? அதை அடுத்து சொல்கிறேன். எதுவும் குழப்பம் இல்லையா? ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. இல்லை குழப்பம் இல்லை சார். இப்போ 3 hours டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் இது இன்ட்ராடேக்கு வந்து இது ஸ்கேல்பிங் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணலாம்னு சொல்கிறீங்க. இன்ட்ராடே யூஸ் பண்ணலாம். இன்ட்ராடே வேற, ஸ்கேல்பிங் வேற. சரிங்களா? ஸ்கேல்பிங்னா 3 to 5 minutes க்ளோஸ் பண்ணிடணும். இன்ட்ராடேல நம்ம மேக்ஸிமம் வெயிட் பண்ணுறக்கூடிய டைம் அன்னைய டே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மேக்ஸிமம் 15 minutes க்ளோஸ் பண்ணிடணும். சிமிலர் வித்தியாசம் இருக்கு. இல்லை இப்போ 3 hours கேண்டில் வந்து நமக்கு பிரேக் பண்ணணும்னா இப்போ நேற்று முடிஞ்ச இந்த 3 கேண்டில் இருக்குல்ல சார், அதோட